பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவதுக்குண்டான நடவடிக்கை போகிறாங்களே தவிர எங்களோட பேச்சுவார்த்தைக்குண்டான நடவடிக்கையில் வரல. நாங்கள் எங்கள் உழைப்போர் உரிமை சங்கம் இது வரைக்கும் இந்த சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப் தொழிலாளர்களுக்கு 100 கோடிக்கு மேல் சம்பள உயர்வை வாங்கி தந்ததாக சென்னை மாநகராட்சியினுடைய தீர்மானங்கள் சொல்கிறது. எங்கள் வழக்கு நம்பர் கடந்த 15 நாளுக்கு முன்னாடி கூட மண்டலம் 4, 8, 7 உழைப்போரிமைக்கு தாக்கல் செஞ்ச வழக்கின் அடிப்படையில் சம்பள உயர்வு 761 1/4/2020 வழங்கப்படி சொல்லியிருக்கு. நாங்கள் போட்ட வழக்கின் அடிப்படையில் இப்போ தனியாரில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு ராம்கேர் பேச தொழிலாளிகளுக்கு 565 761 150 கோடி ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்க போகுது. எங்கள் போராட்டம், எங்கள் வழக்கு, நாங்கள் பட்ட கஷ்டம். ஆனால் வழக்கு நடத்துகிறோம், உணவத்துக்கு பர்மிஷன் கேட்குறோம், நேரடியாக வந்து களத்துலேருந்து நேர்மையாக கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்கத்துக்கு. ஆனால் எங்களை பொய் வழக்கு போட்டு உள்ளே வைப்போம் ஜெயிலில். நீ தொடர்ந்து நிற்கிறியா, தொடர்ந்து போராட்டம் பண்ணுறியா, உங்கள் மேலே எத்தனை கேஸ் பொய் கேஸ் போடுற பாரு காரணங்கள் தேடிட்டு இருக்காங்க. நாங்கள் கோரிக்கையை முடியுங்கன்னு சொல்கிறோம், எங்களை ஜெயிலில் வைப்பதற்குண்டான நடவடிக்கை அடுத்து போக ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஜெயிலுக்கு பயப்பில்லை, சிறைக்கு பயப்பில்லை, நேர்மையாக இருக்கோம். எங்களை பற்றி ஏற்கனவே முன்னாடியே ஒரு கட்டுக்கதை வச்சுட்டு எங்களை ஜெயிலில் போட்ட பிறகு அந்த கட்டுக்கதையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ கட்டுக்கதை கட்டணுமோ இவங்க மிரட்டி காசு கேட்டார், இல்லை அவரை மிரட்டி இது பண்ணார், இவங்ககிட்ட தப்பானது என்ன வேணால் போய் பேச போகிறாங்க. நாங்கள் இன்றைக்கி 2ஆம் தேதி பகிரங்கமாக அறிவிக்கிறோம்.